வணக்கம். இது ஜெயகாந்தன் அவர்களின் சிலுவை. ட்ரங்க் ரோட்டில் பேரிரைச்சலோடு அந்த பஸ் போய்க் கொண்டிருந்தது. தனக்கு நேரெதிரில் 3 வரிசைகளுக்கு அப்பால் 4வது வரிசையில் சன்னலோரமாக உட்கார்ந்திருக்கும் அந்த வாலிபனின் பக்கம் தன் பார்வை திரும்பக்கூடாது என்ற சித்த உறுதியுடன் ஓடுகின்ற பஸ்ஸின் சன்னல் வழியாக சாலையோர காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த அந்த இளம் கன்னிகாஸ்திரியின் பார்வையில் அந்த காட்சி பட்டது. தலையில் புல்லுக்கட்டு, இடுப்பில் இருக்கும் கைக்குழந்தை அந்த விவசாய பெண்ணின் திறந்த மார்பில் உறங்கிக் கொண்டிருந்தது. தாயிடம் பால் குடித்து கொண்டே தூங்கி போயிருக்கும். சாய்ந்து வீசும் மாலை வெயில் கண்களில் படாதவாறு ஒரு கையால் குழந்தையை அணைத்து கொண்டு மற்றொரு கையை நெற்றிக்கு நேரே பிடித்து சாலையில் ஓடி வரும் பஸ்ஸை பார்த்து கொண்டிருந்த அவளை பஸ் கடந்த பின்புதான் இந்த கன்னிகாஸ்திரி பார்க்க முடிந்தது. அந்த 2 கன்னிகாஸ்திரிகளுமே பஸ் போகிற பக்கம் அல்லாமல் பின்புறம் நோக்கி உட்கார்ந்திருந்தனர். அந்த விவசாய பெண் குழந்தைகளோடு நின்றிருந்த அந்த காட்சி இந்த இளம் கன்னிகாஸ்திரிக்கு என்ன சுகத்தை தந்ததோ. முகத்தில் ஒரு புதிய ஒளி வீச சன்னலுக்கு வெளியே கொஞ்சம் தலையை நீட்டி எட்டி பார்த்தாள். நீல நிற தலையணை வஸ்திரம் கன்னத்தில் பட்டது. தன்னை இவள் பார்ப்பதை அறிந்த விவசாய பெண் புன்னகை பூத்தாள். இவளும் பதிலுக்கு தலையசைத்தாள். கருவிலா கருத்தரித்து கன்னி தாயாகி உருவிலானை மனித உருவினில் உலகு கழித்த அவள் உதடுகள் முணுமுணுத்தன. மனசில் அந்த விவசாய பெண்ணின் தோற்றம் தங்கள் மடத்து வாயிலில் கையில் தெய்வக்குமரனை அரவணைத்து நிற்கும் புனித மேரி சிலை போல் பதிந்தது. பார்வையில் அந்த விவசாய பெண்ணின் உருவம் மறைய மறைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமாய் பஸ்ஸின் போக்கில் திரும்பி மீண்டும் 4வது வரிசையில் உட்கார்ந்திருக்கும் அந்த வாலிபனின் முகத்தில் வந்து நின்றது. அவன் அவளையே, அந்த கன்னிகாஸ்திரியின் வட்ட வடிவமாய் நீலமும் கருப்பும் கலந்த அங்கிக்கு வெளியே தெரியும் முகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். அவளுக்கு உடம்பு சிலிர்த்தது. கண்கள் படபடத்தன. சடக்கென்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஏன், அவன் அழகாத்தானே இருக்கிறான். அழகு இருந்தால் அதுதான் பாவம். பாவத்தின் விளைவு பாவமூட்டைதான். மனித உலகில் பிறப்பதே பிறவியே பாவத்தின் தானே. விளக்கப்பட்ட கனியை விரும்பி தின்னாமல் இருந்தால் ஆதாம் ஏவாளின் சந்ததி ஏது? ஆதாமும் ஏவாளும் பிதாவால் புனிதமாக்க படைக்கப்பட்டனர். ஆனால் அவர்கள் விளக்கப்பட்ட கனியை உண்டதன் பலனாய் பாவிகளானார்கள். அவர்களது பாவத்தின் விளைவாய் இந்த மனிதர்கள் அனைவரும், நானும், என் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார்களே, யாரோ பெற்றெடுத்து எங்கோ எறிந்துவிட்டு போன 3 நாள் வயதான அனாதை சிசுவான என்னை எடுத்து மடத்தில் சேர்த்து வளர்த்து தன்னை போல் ஒரு கிறிஸ்துவ கன்னிகாஸ்திரியாக்கிய என் தாய் இன்விலாடாவும், சற்று நேரத்துக்கு முன் பார்த்த அந்த கிராமத்து ஏழை தாயும், அவள் கையில் இருந்த சிசுவும், அதோ என்னையே பார்த்து கொண்டிருக்கிறானே அந்த இளைஞன், அவனும் பிறந்திருக்கிறார்கள். பாவிகள், மனிதர்கள் பாவிகள். விளக்கப்பட்ட விஷக்கணியில் புழுத்த புழுக்கள், விரியன் பாம்புகள். பஸ் கடகடத்து ஓடிக்கொண்டே இருந்தது. அவள் கண்கள் மறுபடியும் பஸ்ஸிற்குள் திரும்பும்போது அந்த வாலிபனின் மீது விழுந்து உடனே விலகி மறுபடியும் திரும்பிய போது அவள் எதிரே அமர்ந்திருந்த ஒரு பெண்ணின் மடியில் உட்கார்ந்திருந்த 1 வயது குழந்தையொன்று தன் அழகிய சிரிப்பால் அவள் நெஞ்சை குலைத்தது. அவள் குழந்தையை பார்த்து சிரித்தாள். குழந்தை அவளை நோக்கி தாவியது. தாயின் மடியை விட்டு இறங்கி அவள் பக்கத்தில் இருந்த கிழவி இன்விலாடாவின் முழந்தாளை பிடித்து கொண்டு கிழவியின் முகத்தை பார்த்தது. கிழவி இன்விலாடா தன் கழுத்திலிருந்து தொங்கும் மணிமாலையில் கோர்த்திருந்த சிறிய சிலுவை உருவத்தில் லயித்திருந்தாள். அவள் எப்பொழுதும் அப்படிப்பட்ட பழக்கத்தையே கை கொண்டவள் என்று பஸ்ஸில் ஏறியது முதல் அவளை கவனித்து கொண்டிருந்தவர்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாய் அவள் அந்த சிலுவை உருவத்தில் குனிந்த பார்வையை மாற்றாமல் உட்கார்ந்திருந்தாள். அந்த வெள்ளிச் சிலுவையில் இயேசு உருவம் இருந்தது. கிழவி குழந்தையின் மோவாயை நிமிர்த்தி புன்முறுவலித்து கொஞ்சினாள். குழந்தை அவள் கையில் இருந்த சிலுவையை பிடித்தெழுத்தது. சிலுவையை குழந்தையிடம் கொடுத்துவிட்டு, ஸ்தோத்திரம் சொல் ஆண்டவனே, ஸ்தோத்திரம் சொல் என்று 2 கைகளையும் அணைத்து கும்பிட்டு கற்றுக் கொடுத்தாள். குழந்தை கும்பிட்டவாறு இளம் கன்னிகாஸ்திரியின் பக்கம் திரும்பி கன்னங்கள் குளிய சிரித்து கொண்டு தாவியது. அவள் குழந்தையை தூக்கி மார்புற தழுவி கொண்டாள். நெஞ்சில் என்னவோ சுரந்து பெருகி மூச்சை அடைப்பது போல் இருந்தது. கண்கள் பனித்து அவளது இமைகளில் ஈரம் பாய்ந்தது. காதரின், மணி என்ன?
சிலுமையை பார்த்து கொண்டே கேட்டாள் இன்மிலாடா. அந்த குழந்தையின் ஸ்பாஞ்சு போன்ற கன்னத்தில் தன் கன்னத்தை புதைத்து கொண்டு அந்த இன்பத்தில் தன்னையே மறந்திருந்த அவள் காதுகளில் கிழவியின் குரல் விழவில்லை. காதரின், காதரின், தூங்குறியா? குழந்தைய போட்டுட போற. மணி என்ன? அம்மா, மணி 5 என்று கிழவியிடம் சொல்லிவிட்டு குழந்தையை மடியை விட்டு கீழே இறக்கி, ஸ்தோத்திரம் சொல்லு ஆண்டவனே என்று கெஞ்சினாள் காதரின். குழந்தை கும்பிட்டது. அவளும் கும்பிட்டாள். அவள் பார்வை மீண்டும் எப்படியோ அந்த 4வது வரிசையில் சன்னலோரத்தில் உட்கார்ந்திருக்கும் அந்த வாலிபன் மீது விழுந்தது. இந்த தடவை அவள் பார்வையை மாற்றாமல் அமைதியான விழிகள் அவனை நோக்கி நிலைத்திருக்க அவனில் லயித்து விட்டாளா என்ன? அவனுக்கு 20 வயசு இருக்கும். நல்ல சிவப்பு நிறமும் உடல் வலிவும் கம்பீரமும் சாந்தமும் கூடிய தோற்றம். சன்னலோரத்தில் பஸ் போகும் திக்கு நோக்கி அமர்ந்திருந்ததால் அவனது வெள்ளை ஷர்ட்டின் காலரோடு அந்த நீல நிற சில்க் சட்டையும் படபடத்து கழுத்தில் சுற்றியது. கிராப்சிகை களைந்து நெற்றியில் சுருண்ட கேசம் புரண்டது. அவள் தன்னையே பார்ப்பது கண்டு அவன் உதடுகள் லேசாக இடைவெளி காட்டின. அப்பொழுது அவனது தூய வெண்பற்களின் வசீகரம் அவளையும் பதிலுக்கு புன்முறுவல் காட்ட பணித்தது. காதரின் சிரித்த பொழுது தேவமகள் போல் இருந்தாள். உயிர்களிடமெல்லாம் கருணை காட்ட வேண்டும், மனிதர்களை எல்லாம் நேசிக்க வேண்டும் என்ற பண்பினால் ஏற்பட்ட தெய்வீக கலை அவள் முகத்தில் அழி வீசி கொண்டிருந்தது. அவன், அந்த மனிதன் என்னை பற்றி என்ன நினைப்பான் என்று நினைத்தாள் காதரின். ஓ, அது என்ன பார்வை! காதரினின் முகம் விசந்து உதடுகள் துடித்தன. அவளுக்கு அழுகை வந்தது. உதட்டை கடித்து கொண்டாள். அவனும் கீழுத்தட்டை லேசாக கடித்து கொண்டான். காதரினின் இமைகளின் ஓரத்தில் உருண்டு வந்த 2 முத்துக்கள் யாருக்கும் தெரியாமல் அவளது தலையணியில் படிந்தன. அவன் மட்டும் அதை பார்த்து கொண்டிருந்தான். அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான்? இவள் ஏன் இப்படி ஆனாள் என்று நினைப்பானோ? உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு தனது கடமையை நிறைவேற்ற முடியாது தவிக்கும் பேதை என்று நினைப்பானோ? பாபத்தை பற்றி சிந்திக்காமல் இருக்கும் வலிமையில்லா கோழை என்று நினைப்பானோ? அவள் சட்டென்று முகத்தை திருப்பி கிழவி இன்மிலாடாவை பார்த்தாள். அவள் இந்த பிரபஞ்சத்தின் நினைவே அற்றவள் போல் கையில் இருந்த சிலுவையை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் லேசான புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. சில சமயங்களில் பிரார்த்திப்பது போல் உதடுகள் அசைந்து முனகி கொண்டிருந்தன. காதரினின் மனம் தன்னையும் தன் தாய் இன்மிலாடாவையும் ஒப்பிட்டு பார்த்தது. ஓ, அவர்கள் எங்கே, நான் எங்கே? இந்த 18 வயதிற்குள் தான் எத்தனை தடவை பாவ மன்னிப்புக்காக புனித தந்தையிடம் மண்டியிட்டது உண்டு என்று எண்ணி பார்த்தாள் காதரின். அம்மா. என்ன காதரின்? சிலுவையில் முகம் குனிந்து கொண்டிருந்த இன்மிலாடா சுருக்கம் விழுந்த முகத்தை நிமிர்த்தி காதரினை பார்த்தாள். அம்மா, நீங்க கன்ஃபெஷன் செய்து கொண்டதுண்டோ? உண்டு மகளே. நாமெல்லாம் பாவிகள்தானே. ஆனால் நமது காவங்களை மனம் திறந்து கர்த்தரிடம் கூறிவிட்டால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நமது பாவங்களையெல்லாம் கர்த்தர் சுமக்கிறார். அதனால்தானே நாம் இரவில் படுக்கச் செல்லும் முன் நமது அன்றாட பாவங்களை கடவுளிடம் ஒப்புவிக்கிறோம். அதன் மூலம் நமது ஆத்மா பரிசுத்தப்படுகிறது. அதற்கு மேலும் நம் தயத்தை நமது பாவங்கள் உறுத்தி கொண்டிருப்பதால் தான் நாம் புனித தந்தையிடம் அவர் செவி கொடுக்கும் போது நமது பாவங்களை கூறி மன்னிப்பு பெறுகிறோம். நமது தந்தை நமக்காக கர்த்தரை ஜபிக்கிறார். அப்படிப்பட்ட பாவங்களை நானும் செய்தது உண்டு என்று கிழவி கண்களை துடைத்து கொண்டாள். காதரினுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்மிலாடாவும் ஒரு பிராயத்தில் தன்னை போல் இருந்திருக்கிறார்களோ என்று வியந்தாள் காதரின். அப்ப எனக்கு உன் வயசு இருக்கும். நான் ஒரு கனவு கண்டேன். எனக்கு கல்யாணம் நடப்பது போல் ஒரு கனவு. என்ன பாவகரமான கனவு! விழித்து கொண்டு இரவெல்லாம் அழுதேன். கனவு காணும்போது அந்த கல்யாணத்தில் நான் குதூகலமாக இருப்பது போல் இருந்தது. அதை நினைத்தே அழுதேன். ஒரு கன்னிகாஸ்திரி அப்படி கனவு காணலாமா? மறுநாள் அந்த பாவத்திற்காக புனித தந்தையிடம் மன்னிப்பு பெற்றேன். அன்று பூராவும் தண்ணீர் குடிக்காமல் விரதம் இருந்து கடவுளை ஜபித்து கொண்டிருந்தேன். கிழவி குரலை தாழ்த்தி காதரின் இடத்தில் மெதுவாக பேசினாள். அப்புறம் ஒரு பெண்ணை வகுப்பில் அடித்து விட்டேன். கன்னத்தில் ஸ்கேலால் அடித்து சிவப்பு தழும்பு ஏற்பட்டு விட்டது. அன்று பூராவும் அதை நினைத்து நினைத்து வருந்தினேன். அதற்காகவும் கன்ஃபெஷன் செய்து கொண்டேன். இந்த மாதிரி 5-6 தடவை. இவ்வளவுதானா? இவர்கள் செய்த பாவம் எல்லாம் இவ்வளவுதானா? நம்ப கூட முடியவில்லையே என்று தவித்தாள் காதரின்.
ஒருவேளை எதையும் மறைக்கிறார்களோ என்ற சந்தேகம் கூட வந்தது. காதரினின் சந்தேகத்துக்கு பதில் சொல்லுவது போல் இன்மிலாடா கூறினால், பாவத்தை மறைப்பதுதான் சைத்தானின் வேலை. பாவத்தை மனம் திறந்து கடவுளிடம் ஒப்புவிப்போம். கடவுளிடமிருந்து எதையும் நாம் மறைக்க முடியாது. ஆமாம், கடவுளிடமிருந்து நாம் எதையுமே மறைக்க முடியாது என்று காதரினும் தலையாட்டினாள். பிறகு தன் கைப்பையிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்து பிரித்து கொண்டு படிக்க ஆரம்பித்தாள் காதரின். அவள் பார்வை ஒரு முறை சன்னல் பக்கம் 4வது வரிசையில். அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஓ, அது என்ன பார்வை! அவள் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தாள். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடன் விபச்சாரம் செய்கிறவனாகிறான். உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். காதரினால் அதற்கு மேல் படிக்க முடியவில்லை. கண்களை மீடிக்கொண்டாள். புத்தகம் திறந்திருந்தது. கண்கள் மூடியிருந்தன. இதென்ன பாப எண்ணங்கள் என்று மனம் புலம்பியது. இவன் ஏன் இன்னும் இறங்காமல் உட்கார்ந்திருக்கிறான்? சாத்தானின் மறு உருவா? என்னை சோதிக்கிறானா? இவனை பற்றி எனக்கென்ன கவலை? ஓ பிதாவே! அவள் திடீரென்று உடலில் சிலுவை குறியிட்டு கொண்டு மனசிற்குள்ளாக ஜபிக்க ஆரம்பித்தாள். பரம மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்களை சோதனைக்குட்ப பண்ணாமல் தீமையனின்றும் எங்களை ரட்சித்து கொள்ளும். ஆமேன். ஆனாலும் என்ன? அவள் விழிகளை திறந்தபோது அவனையே அவளது பார்வை சந்தித்தது. மனிதன் பாவத்திலிருந்து தப்பவே முடியாதா? ஆதாமுக்காக கடவுள் படைத்த சுவர்க்க நந்தவனமாகிய ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பமும் விலக்கப்பட்ட விருட்சமும் எப்படி உண்டாயின? கடவுள் மனிதனையும் படைத்து பாவத்தையும் ஏன் படைத்தார்? பாவத்தில் இன்பம் இருப்பது வெறும் பிரம்மையா? இன்பமே பாவமா? கோடிக்கணக்கான மக்கள் நரகத்துக்குத்தான் போவாள்களா? நான் மட்டும் என் பாவங்களுக்காக பயப்படுகிறேன். இதோ இந்த அழகான வாலிபன் தன் உயிரையே கண்களில் தேக்கி என்னை பார்க்கிறானே. மனிதர்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் உருவத்தில் என்னை போல்தானே இருக்கிறார்கள். காதரின் தனக்கு நேரே 2வது வரிசையில் உட்கார்ந்திருந்த அந்த இளம் தம்பதிகளை பார்த்தாள். அவள் கர்ப்பிணி. மயக்கத்தினாலோ ஆசையினாலோ கண்களை மூடிக்கொண்டு கணவனின் தோள் மீது சாய்ந்திருக்கிறாள். அந்த காட்சியை பார்த்தபோது காதரினின் உள்மனதில் சைத்தானின் குரல் போல் ஒரு எண்ணம் எழுந்தது. அவளுக்கும் எனக்கும் பேதம் இந்த உடையில்தானே? இந்த கோலத்தை பீத்தெறிந்து விட்டு ஓடிப்போய் அந்த இளைஞனின் தோளில் சாய்ந்து கொண்டாள். ஐயர் பிதாவே, நான் ஏன் அடுக்கடுக்காக பாவங்களை சிந்திக்கிறேனே? என்னை ரட்சியும். பஸ் நின்றது. பஸ் ஸ்டாண்டில் ஒரே கூட்டம். அந்த இரைச்சலில் பஸ்ஸில் இருந்து இறங்கிக் கொண்டிருக்கும் கும்பலின் பேச்சுக்குரலும் சங்கமித்தது. எல்லோரும் இறங்கும் வரை கிழவி இன்லாடாவும் காதரினும் காத்திருந்தார்கள். கடைசியாக இருவரும் கீழிறங்கினர். ஜட்கா வண்டிக்காரன் ஒருவன் ஓடி வந்தான். மடத்துக்குத்தானே அம்மா, வாங்க வாங்க என்று வண்டிக்கருகே அழைத்து கொண்டு போனான். அப்பொழுது மாலை மயங்கும் அந்த பொன்னொழியில் நீல நிற சூட்டும் வெள்ளை ஷர்ட்டும் நீல டையுமாக கையில் ஒரு சூட்கேஸுடன் அவன், அந்த இளைஞன், அழகன், சாத்தானின் தூதுவன் போன்று நின்றிருந்தான். காதரினுக்கு காதோரம் குறுகுறுத்தது. புன்முறுவல் காட்டினாள். அவனும் சிரித்தான். அவர்களை நெருங்கி வந்து முதலில் இன்மிலாடாவை நோக்கி, ஸ்தோத்திரம் மதர் என்று கைகூப்பினான். ஸ்தோத்திரம் ஆண்டவனே என்று கிழவி கைகூப்பினாள். ஸ்தோத்திரம் என்று காதரினை அவன் பார்க்கும்போது பதிலுக்கு வணங்கிய காதரினின் கைகள் நடுங்கின. ஸ்தோத்திரம் என்று கூறும்போது குரல் கம்மி அடைத்தது. கண்கள் நீரை பெருக்கின. இவர்கள் இருவரும் வண்டியில் ஏறி அமர்ந்ததும் அவன் தலைக்கு மேல் கைகளை உயர்த்தி ஆட்டிய வண்ணம் விடையளித்தான். அவளும் மனம் திறந்து சிரித்தவாறு கைகளை ஆட்டினாள். வண்டி விரைந்தது. அவன் உருவம் மறைந்தது. அவள் கைகள் துவண்டு விழுந்தன். நெஞ்சு விம்மியது. காதரின், யாரது? எனக்கு தெரியவில்லையே என்றாள். இன்மிலாடா, ஹோ என்று கைகளை நெரித்தவாறு ஒரு பொய்ச்சிரிப்புடன் காதரின் சொன்னாள், அம்மா, முதலில் எனக்கும் கூட தெரியவில்லை. என் கிளாஸில் படிக்கிறாளே இசபெல், அவளோட அண்ணன். ஓ பிதாவே, என்னை ரட்சியும். எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு பாவங்கள் என்று மனசில் முனகி கொண்டாலும் காதரினின் கண்கள் அவன் புன்னகை பூத்த முகத்தோடு கைகளை ஆட்டி விடை பெற்று கொண்ட அந்த காட்சியை கண்டு கழித்து கொண்டிருந்தன. அவர் யாரோ,
மறுபடியும் அவரை காணும் அந்த பாக்கியம், பாக்கியமா? இல்லாவிட்டால் அந்த பாவம் மறுபடியும் எனக்கு கிட்டுமா என்று மனம் ஏங்கியது. பாவம் செய்யக்கூட தனக்கு நியாயமில்லையே என்று நினைத்த பொழுது கண்கள் கலங்கின. தொண்டையை அடைத்து கொண்டு அழுகை பீரிட்டது. அவள் அழ முடியுமா? அழக்கூட அவளுக்கேது நியாயம்? தலையணி காற்றில் பறந்து முகத்தில் விழுந்தது வசதியாய் போயிற்று. அந்த நீல துணிக்குள் அவள் உடலும் மனமும் முகமும் பதைத்து அழ வண்டி ஓடிக்கொண்டிருந்தது. கிழவி இன்மிலாடா கையில் இருக்கும் சிறிய சிலுவையில் ஆழ்ந்து மனசிற்குள் கர்த்தரை ஜபித்து கொண்டிருந்தாள். அன்று இரவெல்லாம் காதரின் உறக்கமில்லாமல் படுக்கையில் கிடந்து தனது பாவங்களுக்காக கடவுளிடம் மன்றாடி கொண்டிருந்தாள். சில நேரங்களில் அந்த இளைஞனின் முகத்தை, புன்னகையை எண்ணி பெருமூச்செறிந்தாள். பிறகு அயர்ந்து உறங்கி போன பின் ஒரு கனவு கண்டாள். கனவில் ஒரு பெரிய சிலுவை. கிழவி இன்மிலாடா அதை தூக்கி தோள் மீது சுமந்து கொண்டு நடக்கிறாள். வெகு தூரம் நடந்த பின் இன்மிலாடாவின் உருவம் மாதா கோயில் மாதிரி மிகப்பெரிய ஆகிருதியாகிறது. தோள் மீது சுமந்து வந்த பிரம்மாண்டமான சிலுவை அவள் உள்ளங்கையில் இருக்கிறது. அதை பார்த்து கொண்டே மெல்லிய புன்னகையோடு கர்த்தரை ஜபித்து கொண்டிருக்கிறாள் இன்மிலாடா. மாதா கோயில் மணி முழங்குகிறது. வானத்திலிருந்து புனித ஒளி பாய்ந்து வந்து இன்மிலாடாவின் மேனியை தழுவுகிறது. மாதா கோயில் மணி முழங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பெரிய சிலுவை. அதை சுமப்பதற்காக காதரின் வருகிறாள். குனிந்து புரட்டுகிறாள். சிலுவையை அசைக்கக்கூட அவளால் முடியவில்லை. திணறுகிறாள். அவள் முதுகில் கசையால் அடிப்பது போல் வேதனை. சிலுவையை புரட்ட முடியவில்லை. அப்பொழுது தூரத்தில் ஒரு குரல் கேட்கிறது. காதரின், என் அன்பே, காதரின். திரும்பி பார்க்கிறாள். அந்த இளைஞன் ஓடி வருகிறான். காதரினும் சிலுவையை விட்டுவிட்டு அவனை நோக்கி தாவி ஓடுகிறாள். அவனது விரித்த கரங்களின் நடுவே வீழ்ந்து அவன் மார்பில் முகம் புதைத்து கொண்டு அழுகிறாள். அவன் அவள் முகத்தை நிமிர்த்தி அவளது உதடுகளில் முத்தமிடுகிறான். ஆ, அந்த முத்தம்! இது பாவமா? நான் பாவியாகியே இருக்க விரும்புகிறேன் என்று அவனை இறுகத் தழுவி கொள்ளும்போது மாதா கோயில் மணி முழங்குகிறது. விழிப்பு, கண்ணீர், குற்றம் புரிந்த உணர்ச்சி. தலை குனிந்து கொண்டு எல்லோருடனும் சேர்ந்து முழந்தாளிட்டு கர்த்தரை ஜபிக்கும்போது ஐயோ பாவம், மனமாற கண்ணீர் வடிக்க முடிந்தது. நெஞ்சில் கணக்கும் பாவ சுமை கண்களில் வழியாக கண்ணீராய் கரைந்து வந்து விடுமா? அன்று புனித தந்தையிடம் பாவ மன்னிப்புக்காக சென்றாள் காதரின். தூய அங்கி தரித்து கண்களில் கருணையொளி தவள குழந்தை போல் புன்னகை காட்டி அழைக்கும் அவரது முகத்தை பார்த்து அருகில் நெருங்குவதற்கு கூசி சென்றாள் காதரின். காதர், மகளே! அவர் அவளுக்கு செவி சாய்த்தார். நான் மகா பாவி, பெரிய பாவம் செய்துவிட்டேன். நான் பாவி. பாவிகளைத்தான் கடவுள் ரட்சிப்பார் மகளே. இயேசு நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன் என்றார் என்று நீ படித்ததில்லையா? உன் பாவங்களை உன் வாயிலேயே கூறி வருந்தினால் ரட்சிப்பு ஆயத்தமாகிறது மகளே. காதரின் அவர் காதுகளில் குனிந்து உடல் பதைக்க கண்கள் கலங்கி கலங்கி கண்ணீர் பெருக்க கூறினாள். வார்த்தைகள் குலைந்தன. பாதிரியார் திகைத்தார். அவள், ஃபாதர், நான் செய்த மகா பாவம், மன்னிக்க முடியாத பாவம். ஓ, கன்னிகாஸ்திரியாக நான் மாறிய பாவம். ஓ! அவள் விக்கி விக்கி அழுதாள். தன்னையே சிலுவையில் அறைந்தது போல் துடித்தாள்.